அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி சம்மான் விருதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாமில் இதுலேருந்து வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது நமக்கு 1991 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த விருதை கொடுக்குறாங்கன்னா கே பிர்லா நிறுவனம் தான் வழங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெல்லியில் தான் அவங்களுடைய தலைமையகம் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் இந்த விருதுகளை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 1991 ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு ஒரு 22 இருக்குது, நமக்கு தெரியும். ஓகேங்களா? அட்டவணையில் இருக்குது. ஸோ இந்த 22 மொழிகளில் இருக்கிற சிறந்த உரைநடை, கவிதை, இலக்கிய படைப்பு, ஸோ இதில் இருக்கிற சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து வருடம் சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விருது வாங்குறவங்களுக்கு 15 லட்சம் பரிசு ப்ளஸ் விருது கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் இந்த விருதை வாங்கினோட லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 33 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பெரிய நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷம். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துப்போம். முதல் விருது யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அவர்கள் முதல் விருதை வாங்கியிருக்காரு, சரஸ்வதி சம்மான் விருதை. தமிழ்நாட்டிலேருந்து முதல் விருது வாங்கினது யார்? ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் வேறு ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இந்த விருது வாங்கினது யாருன்னா இந்திரா பார்த்தசாரதி அப்படிங்கிறவங்க தான். இந்திரா பார்த்தசாரதி 1999 வாங்கியிருக்காங்க, ராமானுஜர் விளையாடு அப்படிங்கிற ஒரு நூலுக்காக. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2018 நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தை மட்டும் பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ 2018 கே சிவா ரெட்டி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவருடைய கவிதைக்காக கொடுத்துருக்காங்க, கவிதை திறனுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் தெலுங்கு மொழி. ஓகேங்களா? ஸோ இந்த கவிதை தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. அடுத்தது 2019 பார்த்தீங்க அப்படின்னா வாசுதேவ் மோகி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிறுகதை தொடர். இது ஓகேங்களா? இது சிந்தி மொழியில் எழுதியிருக்காரு வாசுதேவ் மோகி அவர்கள். அடுத்தது 2020 சரண்குமார் லிம்பாலே அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. சரண்குமார் லிம்பாலே அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நாவல். ஓகேங்களா? அவருடைய நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் மராத்தி மொழி. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2021 ராம் தராசு மிஸ்ரா. ஓகேங்களா? ராம் தாராசு மிஸ்ரா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, கவிதை நூலுக்காக. அவர் இது ஹிந்தி மொழியை சேர்ந்தது. ஓகேவா? அடுத்தது 2022 ஆண்டுக்கு சிவசங்கரி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நினைவு குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ் மொழி. ஓகேங்களா? 2023 ஆண்டு இந்த வருஷம் இப்போ 2024 தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2023 ஆண்டுக்கானது பிரபா வர்மா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரபா வர்மா அப்படிங்கிறவருக்கு கவிதை நூலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, மலையாளம் மொழி. ஓகேங்களா? இதுதான் சரஸ்வதி சம்மான் விருது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. லாஸ்ட்டு 5 வருஷம் ஃபஸ்ட்டு வாங்கினது யார் இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு வாங்கினது யார் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். மொத்தம் 33 விருது தான் 1991 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் டேட்டா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க, அப்போ தான் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். இது போல் வீடியோக்கள் பார்க்கணுன்னா நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.